வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வியல் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக்க விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக்க பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே, என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடித்து மாபெரும் புகழ் பெற்ற மாபெரும் திரை நட்சத்திரம் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களை பற்றிய இனிய பிறந்த நாளில் சிறப்பு பார்வை. கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் இயற்பெயர் ராதா தேவி கவுடா. திரையுலக ராணி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் பிறந்த ஆண்டு ஜனவரி 7, 1938 தென்னிந்தியா வட இந்தியா திரையுலகின் கலை அழகி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் பிறந்த ஊர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பிறந்தார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் கலை உலக ராணி பி சரோஜா தேவி அவர்களின் பெற்றோர்கள் ஜாவர் பைரப்பா ருத்ராம்மா தம்பதிகளுக்கு 4வது மகளாக பிறந்தார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் உலகின் பேரழகி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களுடன் உடன் பிறந்த சகோதரிகள் சரஸ்வதி தேவி, பாமா தேவி, சீதா தேவி மற்றும் இளைய சகோதரி வசந்தா தேவி உடன் பிறந்தவர்கள். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி உடன் பிறந்த சகோதரிகள். திரையுலக ராணி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் தந்தையின் பணி கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்தார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் தாயார் இல்லத்தரசி. கலை உலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படம் ஹன்னப்பா பாகவதர் தயாரித்த கன்னட படமான மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் அறிமுகமானார். கலை உலக ராணி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் அகில உலக திரைப்பட துறை வரலாற்றிலேயே முதல் திரைப்படத்தில் மகாகவி காளிதாஸ் எனும் கன்னட திரைப்படத்திற்கு சிறந்த நடிப்பிற்காக முதல் திரைப்படத்திலேயே மத்திய அரசு தேசிய விருது பெற்றார். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் திரையுலக நாயகர் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய 1958 வெள்ளைத்திரையில் தோன்றி மாபெரும் வெற்றி கண்ட நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டார். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் கன்னட திரையுலகில் அறிமுகமான முதல் திரைப்படம் ஹன்னப்பா பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ். தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்தார் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள்.
தென்னிந்தியாவின் திரையுலக நாயகி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் திருமணம் 1967ஆம் ஆண்டு எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் புரிந்தார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் பிள்ளைகள் கௌதம ராமச்சந்திரன் என்ற ஒரு மகனும் இந்திரா என்றும் ஒரு மகளும் தனது சகோதரியான மகளான புவனேஸ்வரி என்பவரை தத்தெடுத்து வளர்த்தார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் கலை உலக நாயகர், திரையுலக நாயகர், மகா நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் 26 திரைப்படங்களில் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்துள்ளார். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் நடித்த 100வது திரைப்படம் பெண் என்றால் பெண் எனும் தமிழ் திரைப்படம். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் நடித்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய தென்னிந்திய வட இந்தியா மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் திரையுலக ராணி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் பட்ட பெயர்கள் தமிழில் அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி தமிழில், அபிநய பாரதி இந்தி, அபிநய காஞ்சமாலா கன்னடம், சல்லாப சுந்தரி தெலுங்கில் ஆகிய அனைத்து மொழிகளிலும் மாபெரும் புகழ் பெற்று மாபெரும் பட்டங்களை பெற்றார் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் பல மொழி திரைப்படங்களில் பல நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ் திரையுலகுக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்ட நாடோடி மன்னன் திரைப்படம் முதற்கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த 26 திரைப்படங்கள் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திரையரங்கில் இன்று வரை வருகை தந்து மாபெரும் வசூல் குவித்துக் கொண்டிருக்கிறது. கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் 87ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் சிறப்பு பார்வை தொடரும். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் 87ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்கள் திரைப்பயணத்தை தொடங்கி 67ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் 87ஆம் ஆண்டு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக பணிவன்புடன் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிகர் பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடம் இருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்.
வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ன